12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று தமது திருச்சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறாராம் ஆண்டவர்? நெறிந்த நாணலை முறிக்காதவர். ஆமென். மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். A bruised reed he will not break, and smoking flax he will not quench till he sends forth justice to victory. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் இதை செய்வார். அல்லேலூயா. எதுவரைக்கும் இப்படி செய்வார்? எதுவரைக்கும் அணையாமல் காத்துக்கொள்வார்? எதுவரைக்கும் முறிக்காமல் காத்துக்கொள்வார் என்றால், நமக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, உன் வாழ்க்கையில நீ தோற்று போய் வந்திருக்கலாம், உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க உன் வாழ்க்கையை முறிக்க மாட்டார். ஆமென். பொதுவாக இந்த நாணல் இருக்கு பாருங்க. நாணல் எதற்கு பயன்படுகிறது என்றால், ஸ்தோத்திரம், இசை கருவிகளை உருவாக்குவதற்கும் எழுதும் தாள்களை உருவாக்குவதற்கும் இந்த நாணல் பயன்படுத்துகிறார்கள். நாணல் என்பது பலவீனமானது. காற்றடிச்சா என்ன செய்யும்? அப்படியே சாஞ்சிரும். இந்த பலவீனமானது ஏற்கனவே பலவீனமானது இப்பொழுது முறிந்த நிலைமையில் இருந்தா இன்னும் படுமோசமாயிரும். நெறிந்த நாணலை முறிக்காதவர் எம்பெருமான் இயேசு. ஹல்லேலூயா. ஏற்கனவே பலவீனமானது இப்பொழுது சாதாரணமாக கொஞ்சம் முறிந்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முறிந்திருக்கிற அந்த குச்சியை எடுத்து திருப்பி நாம் சுக்குநூறாக உடைச்சி தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனால் முறிந்த அந்த நாணலை கூட முறிக்காமல் பயன்படுத்துகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரி என்று சொல்லப்படுகிறது. ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ் ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறார்கள்? ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ் என்றால், நம்ம இப்பெல்லாம் அரிக்கன் அந்த விளக்கு பயன்படுத்துறதே இல்லை. அரிக்கன் லைட்னா யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. அரிக்கன் லைட்னா பவர் கட் ஆச்சுன்னா விளக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பம், நம்ம தொழில் நாசமாகணும்னு சொல்லி போட்டியாளர்கள் தீவிரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்காத தேவன். அல்லேலூயா. இந்த ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் முடிந்து விட்டது என்கிற நிலைமை. இன்னைக்கு யார் அப்படிலாம் வந்திருக்கீங்கன்னு தெரியல. 2024 முடிஞ்சிச்சுன்னே நினைச்சேன் அப்படி நீங்க வந்திருக்கலாம். உங்கள் திரி மங்கி எரிகிறதா? தமிழ்ல கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையோடு போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் முடிந்து அந்த மெழுகுவர்த்தி திரியிலிருந்து ஒரு புகை வரும் பாருங்க. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். அதுதான் ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ். மங்கிலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். அதை கூட ஆண்டவராகிய இயேசு தட்டி எழுப்பி அதற்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்ம மேல எத்தனை கரிசனையா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. உன்னை முறித்து விட மாட்டார், உன்னை அணைத்து விட மாட்டார். ஓ, உன் நீதியை பட்ட பகலை போல ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பிலீவ் பண்ணிடணும். அப்படி ஒரு நம்பிக்கை வைங்க. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் மேல அப்படி பிலீஃபா இருங்க. இப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, என் வாழ்க்கையை முடிச்சு விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தாங்க என்று கெஞ்சி எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? நமக்கு ஒரு ஜெபத்துல ஒரு பிடிமானம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட் தான். ஆமென். இப்படி சொன்னீரே என்று பக்தன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். இந்த வார்த்தை போதுங்க. இதை பிடிச்சி நீங்க ஊக்கமா ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே, நீ மங்கி எரிகிற திரிய அணைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. பல வேளைகள் நினைக்கிறேன், என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, என் வாழ்க்கை இவ்வளவுதானா,
எனக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையாதா? இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி நான் போராட்டத்திலே இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, உண்மையில் ஆண்டவர் கரிசனையாய் இருக்கிறார். உங்களை முறிய விடமாட்டார். உங்களை இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? தேவன் பயன்படுத்துகிறீர். உதவாத உதவாத எண்ணில் நீர் உறவாடி, என் பொழுது விடியாது. உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டு, பயப்படாதே. ஆமென். விடியாதே நீங்க இல்லாம. ஆமென். நீங்க இல்லாம சொல்லுவோம், தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்களேப்பா. நீங்க நினைச்சா இப்படி சொல்லி இருக்கிறீரே, முறிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, எங்கே போவேனா? என் குடும்பம் முறிந்து விடுமோ? பயப்படாதே. எங்கே போவேனா? தேவகுமாரா. ஆமென். தேவகுமாரா. அல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். ஆமென். அவருக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? நம்ம பல நேரம் கதறுகிறோம், அங்கலாய்க்கிறோம். என் நீதியை யார் போய் சொல்லுவா? என்னிடத்தில் எவ்வளவோ நீதி இருக்கிறது, ஆனால் எனக்கு விரோதமாக நடக்கிறதெல்லாம் துரோகங்கள், அநியாயங்கள். யார் எடுத்து கூறுவான்னு சொல்லி ஒரு பரிதாபத்தோடு ஒரு சில வீட்டில் யாருக்கும் சொல்லாம இருக்கலாம். உங்கள் இருதயத்தின் குமுறல்களை கர்த்தர் கேட்டு இந்த இரவு வேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை முறிக்க மாட்டார் சிஸ்டர், பிரதர். உங்கள் வாழ்க்கை முறிந்து போகாது, உங்க வாழ்க்கை அணைந்து போகாது. கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் நியாயம் செய்வார். நியாயம் செய்கிற வரைக்கும் நல்ல கரங்களை தட்டி, அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. இது எப்படி செய்வாருங்க? அதுதான் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம மாதிரிலாம் செய்ய மாட்டார் ஆண்டவர். சில நேரத்தில் நீதி செய்யும்போது, நியாயம் செய்யும்போது நாம எதிர்பார்க்கிறபடி செய்வாரா அப்படின்னா அது இல்லை. அதை மனசில் வச்சுக்கணும். மனசில் இப்போ வாசிக்கிற வசனத்தில் இருதயத்தில் எழுதிடணும். வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். எப்படி ஆண்டவர் நியாயம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவாராம். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ரொம்ப முக்கியமான வசனங்க. ஆண்டவர் செயல்படுவதை நம்மால பார்க்கவே முடியாது. நான் என்ன சொல்றேனோ அது சத்திய வார்த்தை. ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்மால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. வாக்குவாதம் செய்வாரா? எங்க பாஸ்டர் அவர் மௌனமா இருக்கிறாரு, ஆனா ஏன் சார்பில் பேசுறதுக்கு அவர் அமைதியா இருக்கிறாரு. நம்ம மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப பொல்லாத மனசுங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, சிறு வயசிலிருந்தே நம்முடைய மனது பிரம்மாண்டத்தை விரும்புகிறது. ஆர்ப்பாட்டம், தார தப்பட்டைகளோடு ஆர்ப்பாட்டம் போடுவது, பிரம்மாண்டமா இருக்கணும், மிகைப்படுத்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. சின்ன வயசுல இப்படி பழக்கிட்டாங்க நமக்கு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அப்புறம் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சரி சொல்லுங்க தெரியுமான்னு கேட்டு பெரிய எதிர்பார்ப்போடு
நம்முடைய தாய் தகப்பன் பாட்டி தாத்தாலாம் கதையை உருவாக்கி சொல்லுவாங்க பாருங்க. ஆனா அதை அப்படி ரசிச்சு கேட்போம். சின்ன பிள்ளையிலிருந்தே அப்படி பழகிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு வியாபார யுக்தியும் ஆகிவிட்டது. இந்த பொருளை போல அப்படின்பா. நம்முடைய பலவீனங்களை அறிந்து இந்த வியாபார யுக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, கண் அப்படி விரிச்சு வச்சு பேசுவாங்க, இப்படிலாம் காமிப்பாங்க. உடனே நம்ம ஐயோ என்ன மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த பொருளை ஏதோ ஒன்று வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி வாங்கிடுவோம். பிரம்மாண்டத்தை அதிகமாக விரும்புகிறது மனிதனுடைய மனம். ஆர்ப்பாட்டம், பிரம்மாண்டமா பேசணும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பேசாத பிள்ளை பாருங்க, அதை அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. பேசாம யாரும் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்க பக்கம் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்மோகன் சிங்கின் இந்த நாட்கள் நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் மதிப்பிற்குரிய ஒரு பிரதமரை நமக்கு கொடுத்தார். ரொம்ப இழந்துட்டாங்க, பெரிய இழப்பு. மென்மையானவர், ஆனால் ஞானத்தில் சிறந்தவருங்க. 1991 இரவு 1 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டார். ஆக்ஸ்போர்டில் பட்டம் பெற்றவர். அவரை போல நிதியை கையாளுவதில் திறமசாலி யாருமே இல்லையா. 91 மட்டும் அவர் நிதி அமைச்சராக பதவி ஏற்கலைன்னா இன்னைக்கு நம்மலாம் சோமாலியலம் எப்படி சாப்பாடு இல்லாமல் பிச்சைக்காரமாக இருக்கிறான் பாருங்க. அந்த நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்குமா. உலகமே பொருளாதாரத்தில் தள்ளாடி கொண்டிருந்தது. அப்போ தான் அவர் கையில் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த போஸ்ட்டை அன்பான நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது அவர் ஃபோன் கால் பண்ணி நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டாராம். இத்தனை கோடி 140 கோடி ஜனங்கள், ஆமேன் ஸ்தோத்திரம், நல்ல வாகன வசதியோடு கனவு இல்லத்தோடு வாழ்கிறார்கள் என்றால் அந்த ஒரு மனிதனுடைய முயற்சி யாருக்காவது தெரியுமா? ஆனால் இப்போ ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, காமராஜருக்கு அடுத்த தாழ்மையான ஒரு மாமனிதன்னா அவர் தானா. கிரியில எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. எல்லா ஏழை எளிய ஜனங்கள். நீங்கள் மட்டும் 2000 வரை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாகனம் வாங்குறது பெரிய குதிரை கொம்பு. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியாது. சொந்த வாகனம் வாங்குறது பெரிய குதிரை கொம்பாக இருந்தது. இந்த ஒரு மனிதன் என்ன பண்ணாருன்னா, உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி ஏழை மனிதர்கள், சாமானிய மனிதர்களும் இல்லத்தை இஎம்ஐயில் வாங்க வேண்டும், வாகனத்தை எளியவர்களும் வாங்க வேண்டும் என்பதை கனவாக்கினது அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய அந்த இறந்த முன்னாள் பிரதமர் தான். அந்த ஒரு மனிதனுடைய முயற்சி இல்லாமல் போயிருந்தா நீங்களும் நானும் சோமாலியாவில் எப்படி வயிறு ஒட்டி எலும்பெல்லாம் தெரியுது பாரு, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம். நம்முடைய ஆண்டவர் பேசாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்கிற தேவன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் வாக்குவாதம் செய்ய மாட்டார், சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டார். நமக்காக பேசாத ஒரு தெய்வத்தை போல இருக்கிறது போல தெரியும், ஆனா எல்லாம் பேரலா நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவ ஜனம் நீங்க அமர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் கூட உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்க வாழ்க்கை அணைந்து போக விடமாட்டார், உங்க வாழ்க்கை முறிந்து போக விடமாட்டார். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. சத்தத்தை வீதிகளில் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாருங்க நம்முடைய ஆண்டவர். சத்தம் இல்லாம செஞ்சு முடிச்சிருவார். பின்னாட்கள்லாம் தெரியும், உடனே தெரியாது. அதனால தான் இந்த கிறிஸ்தவத்தில் வரமாட்டுக்கிறாங்க, நிறைய பேர் விலகி ஓடிடுறாங்க. எங்க உடனே ஒண்ணுமே நடக்கலையே, சர்ச்சுக்கு போன எல்லாம் நடந்துருச்சா? நல்லா கவனிங்க, இந்த சத்தம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சத்தம் இடமாட்டார், கூக்குரல் இடமாட்டார், ஆனா எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். நம்ம சத்தத்திலே வாழ்ந்து பழகிட்டோம். ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாராவது தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேனை போடுமா? எதுக்குங்க ஃபேன்? சத்தம் கேட்கணும். லைட் ஆஃப். சத்தத்திலேயே பழகியாச்சு.
பிரம்மாண்டத்தை விரும்பும் இந்த மனசு, சத்தத்தை விரும்புங்க. சரி, ஏசி இல்லை, ஒரு வால் கிளாக் சத்தம் போடுது. ஆமாம், அதுவும் கூட கிளிக் கிளிக் கிளிக்னு ஒரு சவுண்டு போட்டுகிட்டே இருக்குப்பா. எந்த சத்தமுமே இல்லாமல் நல்ல கூலான ஒரு அறையில் உங்களை போய் 1 மணி நேரம் உட்கார வச்சா அல்லது தூங்குனீங்கன்னா ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதை ஃபீல் பண்ணுவீங்கன்னா லோன்லி, தனிமையை உணர்வீர்கள். சத்தம் இல்லாமல் இருக்கிறது நமக்கு பிடிக்காது, சத்தத்திலேயே வளர்ந்துட்டோம். ஆனால் இயற்கையின் சத்தத்தை கேட்க சொன்னால் கேட்கறதே இல்லை. அப்படி இருக்கா அப்படிம்பாங்க. சருகுகளின் சத்தம், சருகுகள் ஒன்றை ஒன்று சந்திப்பது, இலைகள் அசைவது சத்தம், இதெல்லாம் பின்னிசை போல இருக்கும். குயில்கள் பாடுவது, பறவைகள் பாடுவது, இந்த பாடல்கள் மத்தியிலே சருகுகளின் சலசலப்பு, இலைகளின் அசைவு, பின்னிசையை போல ஒரு மியூசிக் போட்டு பாட்டு பாடுற சத்தத்தை யாராவது கேட்டிருக்கோமா? அது இந்த சந்ததி வாய்ப்பே இல்லை. அந்த சத்தத்தை அதிகாலை ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்க முடியும். ஆமென். அப்போ இயற்கையின் ஒரு சத்தம் இருக்குங்க, அதை நம்ம கேட்கிறதே இல்லை. செயற்கையின் சத்தத்தையே கேட்டு பழகிட்டோம். வாகனங்கள் பாருங்க, இறைச்சலை அள்ளி வாரி நம்ம வீசிட்டு போகுது. வாகனங்களின் சத்தம், அதனுடைய ஒலிப்பான்களின் சத்தம். ஆனால் மலைத்துளிகளின் சத்தம் நம்ம கேட்டிருக்கோமா? அதை இறைச்சல் அப்படிங்கிறோம். அதெல்லாம் கேட்டு பழகுங்க. இந்த சத்தங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் தேவ சத்தத்தை தேவ ஜனம் கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இதன் மத்தியிலே தேவனும் பேசுறாருங்க. எஸ், அந்த சத்தம் கேட்கப்படாத சத்தம். அதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள் என்று ரொம்ப சேலஞ்ச், ஒரு பெரிய சவால். அது இறைச்சல் ரொம்ப பிடிக்குது. கவனிங்க, இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் சத்தம் போடாமல் தமது கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இயற்கையின் சத்தம் செயற்கையினால அப்படியே டாமினேட் பண்ணப்படுது, அமக்கப்படுகிறதுங்க. இப்படியே பல சத்தங்களில் வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சத்தமிடாமல் கிரியை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமிடாமல் ஆண்டவர் செய்வார். இதை சொல்றது யார் அப்படின்னா, ரொம்ப அருமையா இருக்கும். இதற்கு முந்தின 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:17. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவே, அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆண்டவர் நியாயத்தை அறிவிக்கிற தேவன், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. நியாயம் நியாயம் என்று வரும். இது ஏசாயாவினால் சொல்லப்பட்ட இந்த கோர்வையான வார்த்தைகளை வைத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆச்சரியமான விதத்தில் இதை கர்த்தர் செய்வாருங்க. நீங்க நல்ல கவனிங்க. இருள் சூழ்ந்து இருக்கிறது நமக்கு இரவு நேரத்தில். ஆனா வெளிச்சம் வர்றப்ப ஏதாவது ஒரு சத்தம் வருதான்னு பாருங்களேன். இருள் சூழ்ந்து இருக்கிறது இரவு, ஆனால் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது ஏதாவது ஒரு சத்தம் போட்டுட்டு உதிக்குதா அப்படின்னா, சத்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஆச்சரியமான கிரிகளை எம்பெருமான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மங்கி எரிந்து நீ கொண்டிருக்கலாம், அல்லது அணைந்தே போயிருக்கலாம், உன் வாழ்க்கையில் இருளிலே மூழ்கி போயிருக்கலாம். சத்தம் இல்லாமல் என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்க போகிறார். தேவனுடைய ஆமென் மகிமையை காண்பாய். அல்லேலூயா. சத்தமே இல்லாமல் இருள் மறைந்து அதிகாலை நேரம் சூரியன் தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்படிதாங்க விசுவாசிங்க. நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. முறிந்து போக தேவன் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இது ஏசாயா 42:2-3-4. அதை அப்படியே இங்க பக்தன் மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க,
பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற நினைச்சக்கூடாது. நம்ம பிரித்து பார்க்கவே கூடாது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். ஹல்லேலூயா. ஒரு நிஜம் என்று ஒன்று உண்டானால் அதற்கு என்ன இருக்கும்? நிழல் இருக்குங்க. நிஜம் இல்லைன்னா அதுக்கு நிழல் இருக்காது. புதிய ஏற்பாடு நிஜம், பழைய ஏற்பாடு நிழல். எம்பெருமான் இயேசுவை ஏசாயா பக்தன் தீர்க்கன் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகாக வடிவமைத்ததை மத்தேயு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பக்தன் ஏசாயா கூறினது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது நெக் ஆஃப் த மொமெண்ட், லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் தமது கிரியையை வெளிப்படுத்துவார். ஆமென். ஏன் அவ்வளோ தூரம் காத்திருக்கிறாருன்னா, முடியாத ஆண்டவர், என்னால் முடியலன்னு நம்ம வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்ல வைப்பார். ஃபஸ்ட்டே சொல்லிடணும். நல்லா இருக்கிறப்பவே, நல்ல குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கப்பவே சொல்லணும், இந்த ஆசீர்வாதம்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லி சொல்லியே பழகிட்டா எல்லாமே கிருபையிலே முடிஞ்சிடும். ஆமென். கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இப்படி ஏசாயா பக்தர் சொன்னதை இங்கே பதிவு செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கவனிங்க, இந்த மேல 15ஆம் வார்த்தையின் கடைசியை மையமாக வைத்துதான் ஏசாயா இப்படிலாம் சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படிங்கிறார். இன்னொரு தடவை சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். இவர் அநேகரை சொஸ்தமாக்கினபடினாலே, அநேகருக்கு நன்மை செய்தபடினாலே, அற்புதங்களெல்லாம் பதிவு செய்து வரும்போது திடீரென்று மத்தேயுக்கு ஞாபகம் வருகிறது. பக்தன் ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். இயேசு நன்மை செய்கிறவர் என்பதை ஆமென் பக்தன் ஏசாயா சொன்னதை இங்கே பதிவு செய்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். விசேஷமாக உடைந்து போகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆமென். இந்த இரவு வேளையிலும் ஒரு சில குடும்பங்கள் முறிந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். இனி வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இனி நீங்கள் என்ன விசுவாசமாக சொன்னாலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, முறிந்து போன நிலைமையில நான் வந்திருக்கிறேன், இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? இத்தனை வருடங்கள் இப்படி நான் கழிச்சு விட்டேன், இனியும் இப்படியே நான் விழுந்து இருந்து விடுகிறேன் என்று சொல்லி புலம்பி கொண்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த புது வருஷம், இந்த 2025 கர்த்தர் உங்களுடைய ஞானத்திற்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், உன்னுடைய ஞானத்திற்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் செய்யும் போது வழக்காட மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், மௌனமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அதை விளக்குவதற்காகத்தான் மதிப்பிற்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொன்னேன். 91 ஒரு இரவு வந்த ஃபோன் கால்னால இந்த இந்திய தேசம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து விடாமல் அப்படியே தூக்கி நிறுத்தப்பட்டது. ஆமென். ஆண்டவர் செயல்படுவாருங்க. எல்லாமே நமக்கு விளக்கி பிபிடி போட்டு லெசன் பாட்டு எடுக்க மாட்டார். இப்படிலாம் நான் வாழ்க்கையில செஞ்சிருக்கேன். நம்பணும். காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையற்றவனுக்கு ஆண்டவர் இந்த சோத்திரம் அற்று வந்திருக்கலாம், நம்பிக்கையற்று வந்திருக்கலாம். நீங்க நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆமென் கிரியைகளை செய்கிறவர். ஆமென். எப்படி கிரியை செய்வார்? நியாயம் கிடைக்கிற வரைக்கும். அல்லேலூயா.
ஏசாயா இன்னும் அதை அழகா சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து ஒரு சம்பவத்தை தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினே. அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நியாயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். நல்ல கவனிங்க, 3 காரியத்தை இந்த வார்த்தையின்படி தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். இந்த 3 காரியத்தையும் அப்பன் இயேசு 2025 இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. மறைந்து கிடக்கிற நியாயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதை எப்படி வெளிப்படுத்துவாராம்? அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துவாரு சொல்லுங்க? உண்மையாக. ஹல்லேலூயா. நியாயத்தை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? உண்மையாக வெளிப்படுத்துவார். எப்படி நியாயத்தை நிறைவேற்றுவார்? நமக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் போராடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்கு நான் நேராக கடந்து செல்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனம். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நியாயத்தை நிலைப்படுத்துகிற தேவன். 3 காரியங்கள் என்ன? நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவன், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற தேவன், நியாயத்தை நிலைப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். உங்கள் மேல் இருக்கிற நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அநேகர் கண்டு பிரமிப்பார்கள். ஓ, உங்கள் தேவன் உங்களுக்காக வழக்காடி இருக்கிறாரே, சத்தமிடாமல் இந்த காரியத்தை செய்து முடித்தாரே என்று சொல்லி இல்ல கரங்களை தட்டி இந்த 3 காரியங்களை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உங்களுக்கு நியாயம் வெளிப்படும், உண்மையாய் வெளிப்படும், நியாயம் நிலைப்படும். அவருடைய சத்தம் கேட்கப்படாது. கூக்குரலிட மாட்டார். மௌனமாய் எல்லாம் செய்து முடிப்பார். ஒரு வார்த்தை தான் பேசுவார், ரொம்ப பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை பேசி ஒரு மனிதனுடைய பல ஆண்டுகள் பிரச்சனையை முடித்து வைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சம்பவத்தை நம்ம தியானித்து கடந்து செல்ல போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? யோவான் 5:2 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். பெதஸ்தா குளத்தின் அற்புதத்தை கர்த்தர் நமக்கும் செய்வாராக. ஹல்லேலூயா. பெதஸ்தா குளம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பெரிய மதிர் சுவர் இருந்தது. ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்கு மதிர் சுவரிலே 12 வாசல்கள் இருந்தது. அதில் ஒரு வாசல் தான் ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசல் வழியாக ஆண்டவர் உள்ள வந்தார். ஹல்லேலூயா. எதுக்காக ஆட்டு வாசல்னு பேர் அடிச்சிருக்கிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டிகளை பலியிட கொண்டு வருகிற ஆட்டுக்குட்டிகளை அதன் வழியாகத்தான் கொண்டு வருவாங்க. நமது ஆண்டவர் நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு பலி மிருகமாக தன்னை அர்ப்பணித்தார். பழைய ஏற்பாட்டிலே ஆடு எதற்காக அடிக்கப்படும் அப்படின்னா, மேய்ப்பனுக்காக அடிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படியே தலைகீழ். ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காக மேய்ப்பன் அடிக்கப்பட்டான். தன்னை பலி மிருகமாக மாற்றினான். நாம் எல்லாம் அவருடைய மேய்ச்சலின்
ஆடுகள். ஆனால் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தது. ஆமென். அப்படியே தன்னை எவ்வளவு அர்ப்பணிக்கிறார் பாருங்க. நம்முடைய ஆண்டோடைய அவருடைய அன்பை தியானிக்க தியானிக்க எத்தனை ஆச்சரியங்க. இப்படி உலகத்துல ஒரு தெய்வம் இருக்குதா? இல்லை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க அந்த ஆட்டு வாசல் வழியாக வந்து, அந்த பெதஸ்தா குளம் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே ஒரு குளம் காணப்பட்டது. அந்த குளம் திடீரென்று கலக்கப்படும். அப்படி கலக்கப்படும் போது அந்த குளத்தில் யாரெல்லாம் முதலாவது குதிக்கிறார்களோ, இறங்குகிறார்களோ, அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை, சுகம் கிடைக்கும். இதுதான் கண்டிஷன். ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள வந்து குதிச்சிடணும். குதிக்கணும்னா நடக்கிறவங்களுக்கு ஓகேங்க, நடக்காத சப்பானிக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? 38 வருஷம் அதே குளத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சப்பானியே ஆகவே இருந்து விட்டான். அவனால நடக்க முடியாது. 38 வருடங்கள் அப்படியே சப்பானியா இருந்த ஒரு முடவனை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா, ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் சுகம் பெறாங்க. காரணம், அவர்களுக்கு கால்கள் இருந்தது. குளம் கலக்கப்படும் போது குதித்து விட்டா சூம்பின கையுடையவர்கள் சரியாகிவிடும், குருடர்கள் கண்கள் பார்வை. ஆனா கால்கள், இவனுக்கு கால் இல்லையே. கண்டிப்பா ஒரு அசிஸ்ட் வேணும். ஒரு அசிஸ்ட நம்பியே வாழ்ந்துட்டான். ஒருத்தர் இருந்தாதாங்க என் வாழ்க்கையே ஓடும். ஆனா அந்த ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் யாரிடத்துல ஷேர் பண்ண முடியும் என்று ஒரு துணையை மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ ஜனமே, தனிமையாக என் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒரு நல்லது கெட்டது கூட நான் ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கலாம், மனமுறிவோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காக இந்த சம்பவத்தை எடுத்து பேசும்படி அடியானை ஏவி இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சப்பானினால உள்ள போய் இறங்க முடியல. இவனுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னா, முழு பார்வை. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எதிர்பார்த்தபடி நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். எஸ், நம்ம எதிர்பார்ப்போம், இங்க இருந்துதான் எனக்கு ஆசீர்வாதம் வரணும், வேற எங்கேயாவது இருந்து வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லைங்க. ஏன் சுகம் கொடுத்திருக்காரு, பலன் கொடுத்திருக்காரு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க, எந்த ஒரு நோய் நொடி இல்லாம. அப்படிலாம் செய்யற நன்மையெல்லாம் விட்டுருவோம். நம்ம இங்க இருந்து வந்தாதாங்க நன்மை, மற்ற எந்த இதுமே நான் நன்மையை நினைக்கவே மாட்டேன். கவனிங்க, சோத்திரம். குறிப்பிட்ட இடத்திலிருந்து வருகிற சில எதிர்பார்ப்போடு இந்த சப்பானி வாழ்ந்து கொண்டிருந்தான். யாராவது இவனை தூக்கி அந்த குளத்தில் விட வேண்டும், குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்ற அந்த நோக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே? நம்ம நோக்கமெல்லாம் பேங்க் பேலன்ஸ், ஃபினான்ஸ், நகை நட்டு வைக்கிறதுக்கு, அடமானம் வைக்கிறதுக்கு வேணும்ல பாஸ்டர், ஒரு மோதிரமாவது வேணுமே. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் பேசுகிறார், நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல, என் தேவன் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதா? ஆமென். அந்த மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் காக்கிற தேவன், அதுவும் நியாயம் கிடைக்கும் வரைக்கும், நியாயத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற வரைக்கும், நியாயத்தில் ஜெயத்தை கொண்டு வருகிற வரைக்கும், நியாயத்தை நிலைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர், உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர், நியாயத்தை நிலைப்படுத்துகிறவர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இவர் எப்படி, இவனுடைய ஃபுல் டார்கெட் என்ன? ஆண்டவர் பேச்சு கொடுக்கிறார், நம்மகிட்டையும் பேச்சு கொடுப்பார். நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் நினைச்சிருக்கிறோம் அதை வெளியே கொண்டு வருவார். இவன்கிட்ட பேசுறார் ஆண்டவர். வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு ம், அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து ம், அவனை நோக்கி ம். சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். படுத்திருந்த அவனை இயேசு காண்கிறார். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறாருங்க. அநேகருக்கு நம்முடைய நிலைமை தெரியாம இருக்கலாம். நம்ம படுகிற வேதனைகள் அநேகர் கண்டும் காணாமல் போயிருக்கலாம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில என்னை யார் பார்க்கிறார்கள், என்னை யார் விசாரிக்கிறார்கள், எனக்காக யார் பரிதாபம் கொள்ளுவார்கள், 38 வருடங்கள் ஆகிவிட்டதே என்று படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற அந்த சப்பானியை ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது. ஆமென். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை அறிகிறார் பாருங்க. அடுத்து சொல்றது, அவன் வெகு காலமா வியாதியில் வியாதியஸ்தன் என்று அறிந்து பார்க்கிறார். நம் வேதனைகளை ஆண்டவர் அறிகிறார். ஆமென். அறிந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயாப்பான்னு கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, நமக்கு இந்த கேள்வி அற்பமா இருக்கும். என்னங்க இந்த கேள்வி போய் இயேசு சுவாமி அவர்கிட்ட எங்க கேட்கணும்? கண்டிப்பா அவன் ஆமான்னு தானே சொல்லுவான். விருப்பத்தை தூண்டுறார். விருப்பம் இல்லாமல் வாழ்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நல்ல ஒரு புதிய சுபகத்தை நான் தரப்போகிறேன், விரும்புகிறாயா? கர்த்தர் புதியவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கனிவுடன் காத்திடவே, கார்மேகம் போன்ற உன்னை பார்க்கிறார். உன் இதய வேதனைகளை ஆண்டவர் அறிந்து உன்னோடு பேசுகிறார். ஓ இயேசு அழைக்கிறார், குணமாக விரும்புகிறாயா? இன்று ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். விருப்பத்தை உருவாக்கு. இருந்தாலும் கிருபையை அன்பை திடவே, வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 38 வருஷம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். கவனிங்க, இந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல கேட்கல, நீ எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கல. ஆண்டவரே மனதுருகி அவனை தேடி வந்து சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆமென். 38 வருஷம் ஆயிருச்சு. இத்தனை வருஷம் போராட்டமா? மனதுருகி பக்தன் ஏசாயாவினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு
அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார், உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை நிலைப்படுத்துகிற தேவன். 38 வருஷம் படுத்த படுக்கங்க. இவங்க அம்மா அப்பா எங்க போனாங்க? உடன்பிறப்பு எங்க? அவனுடைய ஒரே ஒரு வாஞ்சை என்னன்னா, குளம் கலக்கிறப்ப தூக்கிட்டு போய் விடணும். இதுக்கு ஒரு அசிஸ்ட் வேணும். என்னுடைய உறவினர் எல்லாம் கைவிட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கைவிட்டார்கள், தாய் தகப்பன் கைவிட்டார்கள். 38 வருஷம் ஆயிடுச்சு இந்த குளத்துக்கு வந்து, இன்னும் நடக்கல. ஆண்டவர் பார்க்கிறார். மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணையாத தேவன். அல்லேலூயா. நெறிந்த நாணல். முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. இனி இந்த முடவன் வச்சு என்ன செய்ய முடியும்? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. கர்த்தர் தேடி வந்து சுகம் தருகிறார். அவனிடத்துல கேட்கிறார், விரும்புகிறாயா? இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்னா, விருப்பத்தை உருவாக்குகிறார். ஏய், கொஞ்சம் விரும்புப்பா. நான் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நீதியின் தேவன் அல்லவா? அவிசுவாசம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாருங்க. விசுவாசத்தை கொஞ்சம் தூண்டி விடுகிறார். அதான் சொன்னேன், மங்கி எரிகிற திரியை. ஆமென். கொஞ்சம் அப்படியே அதுக்கு எண்ணெய் தடவி பத்த வைக்கிற தேவன். அது அப்படியே கொஞ்சம் எரியட்டுமேன்னு பிரகாசிக்க செய்கிற தேவன். மங்கி எரி முடிஞ்சு போச்சு. 38 வருஷம் விசுவாசத்தை உருவாக்குகிறார். அந்த கடுகளவு விசுவாசம், அதை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உருவாக்குறதுக்காக கேட்கிறார். ஆனா அவனோ நம்மளை விட புலம்புறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. சுய பரிதாபம் பொங்கி வருகிறது. என்னை யாரு விசாரிக்க? என்னை எடுத்துட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. ஒரே தனிமை. இதோடு நிப்பாட்டி இருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் பாருங்க. இவன் இருதயத்துக்குள்ள ஒரே குழப்பம், கேள்வி, முறுமுறுப்பு, மர்மரிங் இருக்கக்கூடாது, குற்றச்சாட்டுதல் இருக்கக்கூடாது. வாசிங்களா? நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேற ஒருவன் குறுக்கால வந்து எடுத்துட்டு போயிடுறான். பாஸ்டர், என் ஆசீர்வாதத்துல ஏதோ தடை இருக்கு, யாரோ தடை பண்றாங்க அப்படி நீங்க நினைக்கலாம். ஒரு தடை இல்லை. உங்க அவிசுவாசத்தினாலதான் நீங்க ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறாயா கேட்கிறாரு பாத்தீங்களா? எஸ், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. உடனே இம்மீடியட் அற்புதம். அவனுக்குள்ள அவிசுவாசங்கள், முறுமுறுப்புகள், பலவிதமான கேள்விகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொஸ்தமாக்கணும்னு வந்துட்டாரு. அவர் முடிவெடுத்தா யார் மாற்ற முடியும்? அல்லேலூயா. ஆமென். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நம்ம நிலையை செய்ய சொன்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துடுற, குறுக்கால வந்துடுறான், இவன் வந்தனாலதான் என் பிசினஸ் போச்சு அப்படிங்கிறோம் நிறைய பேர். யாரை குற்றச்சாட்டாதீங்க, யார் மேலும் குற்றம் சுமத்தாதீர்கள். முழுக்க முழுக்க என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய முயற்சி எடுக்காத காரணம் என்று நம்மேல் தான் நம்ம அந்த பழியை போடணுமே ஒழிய ஒருவரையும் குற்றம் சாட்டக்கூடாது. கவனிங்க, ஆண்டவர் இப்பொழுது கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? எழுந்திரு. ஹல்லேலூயா. சோத்திரம். நீ முடங்கி போயிருக்கலாம். வாழ்க்கையில சில முயற்சிகள் எடுக்காமல் வருஷங்களாக அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்று பேசுகிறார், புதிய முயற்சியை தொடங்கு. ஹல்லேலூயா. ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இஸ் இட் பாசிபிள் லார்ட்? இது முடியுமா? ஏங்க, சப்பானியை போய் எழுந்திருந்தா எழுந்திருக்க முடியுமா? சில நேரத்தில் ஆண்டுடைய கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, முடியாததை செய்ய சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. முடிகிறதை செய்ய சொல்லுங்க, நாங்க செய்வோம். முடியாதது எப்படிங்க செய்யறது? அதான் நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் பேரில் எடுக்கிற முயற்சி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சிருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளை பாருங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா 38 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சோம்பேறியாவே உட்கார்ந்து இருக்கிறையே. வருஷத்தை இப்படியே ஓட்டி முடிச்சிடலாம் நினைக்கிறியா? முயற்சி எடு, முடியாததை முயன்று செய், நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஆகாது, வாய்ப்பே இல்லைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில முயற்சிகளை எடு, அதிலே கர்த்தர் உன் கூடவே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதற்கு எஸ் ஆமேன் போடணுங்க. லெஃப்ட் ரைட் பார்க்க கூடாது. எல்லா சூழ்நிலையெல்லாம் சாதகமா இருக்கா செக் பண்ணாத. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பலத்த கிரிகளோடு இந்த நடு ராத்திரியில பேசுகிறார். எல்லா சூழ்நிலையை பார்த்து செயல்படாத. ஓ, அதில் ஆண்டவர் பிரியமாயிராத தேவன். முடியாததை கட்டளை கொடுக்கிறார், அதை அப்படியே கீழ்ப்படி. ஓ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை எம்பெருமான் இயேசு ஆண்டவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஓ, ரிகாபாலரா தீராபாலா, எழுந்திரு சப்பா, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இவனால எழ முடியாது, இவனால படுக்கையை தூக்க முடியாது, நடக்க முடியுமா? முடியாது. நெவர். ஆண்டவர் கொடுத்த 3 கட்டளையும் இவனால செய்யவே முடியாதுங்க. ஆனா கீழ்ப்படிந்தான், ஆண்டவர் அதில் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, ஆமென். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். மங்கி போயிருக்கிற அந்த திரியை எம்பெருமான் இயேசு ஒளியை பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். உடைந்து போயிருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குகிற தேவன். ஆமென். ஆண்டுடைய பெயர் அருமையான பெயருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். இல்லதான், ஆனா இருக்கிற மாதிரியே ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி பார்க்க முடியுமா இந்த ராத்திரி வேளையில? அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லதான், ஆனா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். மங்கி எரிகிறதா பிரகாசிக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உடனே அந்த வசனத்தை வாசிக்கலாம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. உடனே கீழ்ப்படியணுங்க. இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி இருக்கு பாரு. ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்குது, உடனே சாப்பிடணும். வெயிட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. உடனே அற்புதம் நடக்கணும்னா இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, ஆமென். உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. ஏசப்பா உங்க இருதயத்துல பலிபீடத்திலிருந்து உங்க பர்சனல் லைஃப்ல எனக்கு தெரியாதுங்க, சில வார்த்தை வரும்போது அப்படியே இதோ அடியேன் ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அப்படியே முடிச்சிடணும். உடனே கீழ்ப்படிஞ்சான். கவனிங்க, ஆசீர்வாதத்தின் பூரணம் ரொம்ப முக்கியம். சொஸ்தமாகிறதெல்லாம் 2வது தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் அவனை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் பூரணத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பிளெஸிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷனா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அறகுறையா இருக்கக்கூடாது. அது அவலட்சணம். ஆசீர்வாதத்தின் பூரணம் எவைகளில் இருக்கிறது என்றால், வாசிப்போம், 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ இதோ நீ சொஸ்தமானாய்ப்பா, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் பூரண பிளெஸிங், பெர்ஃபெக்ட் பிளெஸிங். அதுதான் ஆண்டவர் கண்டிப்பா இந்த 2025 நன்மை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆனால் அதிக கேடு உன் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு காரியம் தீர்மானம் எடுக்கணும். பொருத்தனை முக்கியம். சும்மா பொருத்தனை எடுக்கக்கூடாது. சும்மா காசு பணத்தையே வச்சு பொருத்தனை ஓட்டிட்டு இருக்க கூடாது. காசு பணம்லாம் 2வது தான். நம்ம இருதயம் கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தருக்கு வேணும். சுத்தமான வாழ்க்கை. தொழில உண்மையா இருக்கணும், பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. ஆமென். அதிக மார்ஜின் எடுத்து சம்பாதிக்க கூடாது. உங்க மனசாட்சி உங்கள்ட்ட பேசும், ஏய் கூட சொல்ற பில்லு குறைச்சிரு அப்படின்னா குறைச்சிடணும்.
அதிகமான கேடு உண்டாகும். பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. என் தேவன் அநியாயத்திற்கு துணை போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர், அது உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர், அதுவும் நியாயத்தை நிலைப்படுத்துகிறவர். நியாயம் கிடைக்கும் வரைக்கும் உனக்கு அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. பிளஸ்ஸிங்னா பர்ஃபெக்ட் இருக்கணும். பர்ஃபெக்ட்டுக்கு மிக அவசியம் கண்டிப்பு. ஆமென். நிபந்தனை, நிபந்தனையோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்கள் கையில் BMW காரோட கீ இலவசமாக கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கிஃப்ட் ஃபார் யூ. டே அப்பா, 40 லட்சம் காரு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஆனால் ஒன்றுங்க, பிரேக் ஒர்க் ஆகாதுங்க அப்படின்னா அந்த கீ வாங்குவீங்களா? 40 லட்சம் 50 லட்சம் அந்த கார் ஆசீர்வாதத்தை அள்ளி வீசியாச்சு பலிபீடத்திலேருந்து. ஆனால் கண்டிஷன் சொல்லி கொடுக்கணுமே. பிரேக் இல்லாத ஆசீர்வாதம் எங்கேயாவது முட்டிட்டு போய் மோதிட்டு நிற்கும். அப்போ எதுக்கு இவ்வளோ கை தட்டணும், இவ்வளோ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்? ஆர்ப்பரித்து ஆண்டவரத்தில் சமூகத்தில் களி கூர்ந்தோமே. இங்கே பிரேக் ஒரு போடுறாரு, ஒரு பிரேக்கு. அதிக கேடும் வாழ்க்கையில் வராதபடிக்கு இனி. அப்போ இந்த முடக்கு வாதத்திற்கு எது பேஸா இருந்திருக்கு அப்படின்னா பாவம். நமக்கு தெரியல, பார்த்தீங்க, சப்பானின்னு தான் பேரு. அவன் இருதயெல்லாம் கேடா இருந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு பாவம் செஞ்சு கொண்டே இருந்திருக்கான். பாவத்து நிமித்தம் இவ்வளவு முடக்கம், முடங்கி போய் வாழ்க்கை. ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல? ஏன் சப்பானியாகவே இருக்கிறோம்? ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல தலையிட்டு வாழ்க்கையை சீரழிக்காத. கண்டிப்பா இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவார். ஆனால் அதிக கேடு வராதபடிக்கு இனி அந்த வசனத்தை அப்படியே மாத்தலாமா? பாவம் செய்யாமல் இருந்தால் கேடே வராது. அல்லேலூயா. ஆமென். பாவத்திற்கு விலகினவர்களா இருக்கணும். கவனிங்க, நாம் பாவத்திற்கு விலகினவர்களாய், அநியாயமாய் சம்பாதிக்காதபடி, பொய் சொல்லி சம்பாதிக்காதபடி, நல்ல நாணயம் உள்ளவர்களாய், இருதயத்தில் சுத்தமா, கொஞ்சம் கிடைச்சாலும் போதுங்க. பெருசா சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் இருந்தாலும் நல்ல நிம்மதியான தூக்கம் நமக்கு வரும். நீங்க செஞ்ச தவறெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இனி இந்த வருஷத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவெடுங்க. உனக்கு இந்த வார்த்தை உண்மையானது, சத்தியம் நிறைந்தது. அதிக கேடு உங்க வாழ்க்கையில வரவே வராது. அல்லேலூயா. I can challenge you sister, I can challenge you brother. இந்த வார்த்தை அத்தனை உண்மையானது. ஆமென். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று முடிவு செய்து இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியை நிறைவு செய்வோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். அல்லேலூயா. மங்கி எறிகிற திரியை அணையாதவர். ஆமென். அவருடைய மனதுருக்கத்தை அசுசிப்படுத்தாதீங்க. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை அட்வான்டேஜா எடுக்காதீங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமான நடக்க வேணுங்க. அப்படி ஒரு பொருத்தனையோடு நாம் கடந்து செல்வோம். ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அருமையான ஒரு பொருத்தனை பக்தன் யோபு செய்தான். 31ஆம் அதிகாரம். 10 பிள்ளைகள் பெற்ற பக்தன் யோபு பொருத்தனை செய்கிறான். யோபு 31:1. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? எதுக்கு பாஸ்டர் எங்களுக்கு மனைவி பிள்ளை இருக்கிறாங்க? ஏங்க, யோபு எவ்வளவு பெரிய உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகினவன். அவன் ஒரு பொருத்தனை பண்றான். என் கண்கள் எந்த ஒரு கன்னிகையின் பின்பாக போய் அவளை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். என்ன ஒரு பொருத்தனை பாரு, ஆச்சரியமான ஒரு பொருத்தனை. பரிசுத்தத்தை தேவஜனம் காத்து கொள்ள வேண்டும். யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் அலசி ஆராய்ஞ்சிருவார் இருதயத்தை.
அலசி எடுத்துருவார். எங்க தவறு இருக்கிறோம் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற கழட்டி பார்த்துருவார். பக்தன் பொருத்தனை பார். 31ஆம் அதிகாரம் இருதயத்தில் எழுதிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் மறந்துடவே கூடாது. யோபு 31:1 அருமையான பொருத்தனை, என் கண்களோடு உடன்படிக்கை. ஆமென். இந்த செல்போனை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. வலைதளத்திலிருந்து விலகிருங்கள். ஊடக செய்தியிலிருந்து விலகிருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். இனி அதிக கேடு உங்களுக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பகலில் வேலை இருந்தது சுவாமி, வேலை பளு. ஆனாலும் இந்த இரவிலே கண் விழித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன, அப்பாவுடைய வாக்குத்தத்த செய்தி என்ன என்பதை கவனிப்பதில் எத்தனை ஆர்வம் ஆண்டவரே. நமது பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் அப்பா, சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய். நீர் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீர் என்று அடியான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் அவர்களும் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த 38 வருஷ பெதஸ்தா குளத்து சப்பானிக்கு அற்புதம் செய்தவர் அப்பா. வருடங்கள் ஆகிவிட்டதே, இன்னும் இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங்கி வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு இந்த 2025 ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜெயத்தை தருகிற வருஷமாய் இருப்பதாக ஆசீர்வாதம்.